அனைவருக்கும் வணக்கம்ங்க. 17/7/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 ஈத்துக்கள் ஈனிய காங்கிரேஜ் மாடுங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவலாங்க. மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவி பார்க்கலாம். கறவைக்கு ஒழுக்கம்ங்க. கால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8லேருந்து அதிகபட்சம் ஒரு 10 லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க. லோக்கலில் நம்மகிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட தான் இருந்ததுங்க. மாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் செனை ஊசி போட்டிருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு 10 நாளுக்குள்ளே ஆயிருக்குதுங்க. மாடு வந்து அவங்க எடுத்தது ஒரு பண்ணையிலேருந்து எடுத்துருக்குறாங்க. ரொம்ப வாடலாக இருந்திருக்குதுங்க. மாட்டை வந்து ஒரு 2 மாதம் to 3 மாதம் நல்லா தயார் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையை வந்து செக் பண்ணிவிட்டு ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காங்கிரேஜ் ஊசி போட்டு நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. தெளிவான மாடுங்க, நல்ல குணம்ங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு மடிகிடிலாம் நீவிக்கலாம். ரொம்ப பொறுமை, பாய்ச்சல் இல்லை, மிரளி இல்லை, அந்த மாதிரி தெளிவாக இருக்குதுங்க. ப்ரீடு குவாலிட்டி காங்கிரேஜ் மாடுங்க. ஏன்னா காங்கிரேஜ், கிர்ரு, சாகிவால், ரெட் சிந்தி, தார்பார்க்கர் இது எல்லாமே வட இந்தியாவிலேருந்து இங்கே நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்து பண்ணைகளில் இருந்து இல்லை வியாபாரம் பண்ணி விற்று ஒரு ஈத்து போட்டு 2 ஈத்து போட்டு இங்கேயே இருக்கிற மாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக கிடைக்குதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு. 3வது ஈத்து கறவைக்கு அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலான்னு சொல்லியிருக்கிறாங்க. கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் கறக்கும். 4 காம்பில் தெளிவாக பால் வருங்க. சுழி சுத்தமாக இருக்குது, குணமாக இருக்குதுங்க. காங்கிரேஜ் மாடு வேணும், நல்ல பெருவெட்டு மாடாக, நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. கர்ப்பப்பை 100% மிக தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா காரி கண்ணு, கிடாரி கண்ணுங்க. கண் போட்டு 15 நாள் இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. எங்கே வேணாலும் நீங்கள் கைவிட்டு நீவி பார்க்கலாமுங்க. இன்று காலை தான் வந்தது, வந்தோன்னுமே வீடியோவாக எடுக்கிறனால நம்ம வந்து பால் கறக்கிறத எடுக்கலிங்க. 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு. கண் வந்து 15 நாள் ஆன காரி கண்ணு, கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1.5, சாயங்காலம் 1, ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. குட்டை மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும். 1.5 லிட்டர் கறவை, 1.5 கறவை, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு லிட்டர் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடுற மாதிரி லோ பட்ஜெட்டில் கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. தஞ்சாவூர் குட்டை மாடு, கிடாரி கண்ணோட 1.5 கறவை, விலை 26,000ங்க. கண் வந்து காங்கைங்கண்ணாவும் இருக்கலாம், இல்லை குட்டை கண்ணாவும் இருக்கலாம். மொத்தத்தில் நாட்டு கண்ணுங்க. பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 7,000, அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்கு நம்ம விற்கலாம். மாடு சந்தை மதிப்பாக இப்போ விற்றா கூட 20,000 to 22,000 ரூபாய்க்கு விற்குங்க. கண்ணை இப்போ விற்றாலும் 3,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய்க்கு விற்குங்க. கண்ணு மாடும் சந்தை மதிப்பாகவே 25,000 ரூபாய்க்கு விற்குங்க. நம்ம வளர்ப்புக்குன்னு சொல்லி எந்த தனி விலையும் போடலை. வாங்குறவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பதிவாக கொண்டு வந்திருக்கிறோம். பால் கறக்கிற வீடியோ வேணால் நாளை பதிவில் தான் அனுப்ப முடியும். இன்றைக்கி பால் கறக்கிற வீடியோ அனுப்ப முடியாதுங்க. ஏன்னா நம்ம இன்னும் எடுக்கலை. குணமாக நிற்கும், எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்டுக்கலாம். கூகுள் பே பண்ணுறதுக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அட்வான்ஸ் மட்டுமே பண்ணால் போதுமானதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கன்றுகளோடு இருக்கக்கூடிய ஒரு தேனி மறை மாடுங்க. இது வந்து தேனி மாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேனி மறை காளை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுங்க. அது கூட வந்து தவறிடுச்சுங்க. அந்த ப்ரீடோடு சேர்ந்ததுங்க. ஆனால் ரொம்ப சாதுவான குணம்ங்க. ஒரு கோவிலில் இருந்ததுங்க. கன்றுகள் வந்து இரட்டை கன்றுகள், கிடாரி கன்றுகளோடு இருக்கக்கூடிய ஒரு தேனி மறை மாடுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. ஆனால் கன்றுகளுக்கு மட்டும்தான் பால் இருக்குதுங்க. ஏன்னா 2 கண்ணுமே வந்து தெளிவான கண்ணு போட்டு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணுக்கும் வந்து ஒரு 5 to 6 மாதம் ஆகுதுங்க. மாட்டுக்கு இன்னும் செனை பருவத்துக்கு வரல. இனி வந்து செனை பருவத்துக்கு வந்தால் பண்ணிக்கலாமுங்க. இரட்டை கன்றுகளோட ஒரு தேனி மறை மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க.
உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க, தேனி மறை மாடு, ஜோடி அதாவது இரட்டை கன்றுகள் ரெண்டுமே கிடாரி கன்று, தேனி மறை கிடாரி கன்றுகளோடு இருக்குது. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி குட்டை காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. இடதுபுறம் இருக்கிறது கிடாரி கன்று, வலதுபுறம் இருக்கிறது காலக்கண்ணுங்க. ரெண்டுமே சுழி சுத்தமான கன்றுகள், ரெண்டுமே தஞ்சாவூர் மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள்ங்க. ரெண்டு கண்ணுக்கும் காலக்கண்ணுக்கு வயசு ஒரு 20 நாள் ஆச்சுங்க. கிடாரி கண்ணுக்கான வயசு வந்து இப்போ தான் ஒரு 7 to 8 நாள் தான் இருக்குங்க. உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம், ஒரு ஜோடி குட்டை காலை கிடாரி கன்று வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இந்த ஜோடி குட்டை காளை மற்றும் கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய்ங்க. ரெண்டும் சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. ரெண்டுமே நல்லா பால் ஊட்டிக்குது. இந்த ஜோடியோட விலை 8,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். கன்று ரெண்டு சுழி சுத்தம், ரெண்டுமே தஞ்சாவூர் மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள். ஒன்று குட்டை காலக்கன்று, ஒன்று குட்டை கிடாரி கன்று. இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 8,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் நீத்து கிர் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கிர் கன்று காலக்கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. தூக்கி கட்டி கறக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் கட்டி கறக்கலாமுங்க. மாட்டுக்கும் கறவைக்கும் சம்மந்தம் இல்லாத அளவு கறக்குதுங்க. நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு. மாடு ரொம்ப பெரிய மாடு இல்லைங்க, அளவான மாடுங்க. கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்று, குணத்தில் தங்கமான கன்றுங்க. கறவைத்திறன் வந்து இயல்பான கறவைத்திறன் ஒரு நாளைக்கு 4+3 7 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறனால இந்த பக்கெட்டே நம்பி போச்சுங்க. உட்காந்தா மொத்தமாக ஒரு 3-4 நிமிஷத்தில் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம். அவ்வளோ பூங்காம்பில் தெளிவான ஒரு கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த மாடாக இருக்கலாமுங்க, ஏன்னா உயரம் கம்மியாக இருக்கிறதுனால. ஆனால் குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க. கண்ணுக்கு மாட்டுக்கு வந்து மீண்டும் கிர்ரூசி தான் போட்டிருக்கிறாங்க. அதனால் கண்ணு நல்ல ப்ரீடு குவாலிட்டியான காலக்கண்ணாக போட்டிருக்குதுங்க. இதே கிடாரி கண்ணாக இருந்தால் டாப் கிளாஸ் கண்ணாக வருங்க. மாடு கண்ணு சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். கறவைத்திறன் 4+3 7 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். இன்னும் கூட சேர்ந்து கறக்கலாங்க. நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ ஒரு பக்கெட் நம்புன்னு நம்ம எதிர்பார்க்கல, ஏன்னா மடி வந்து இருந்ததுக்கும் அதோடைய கறவைக்கு சம்மந்தம் இல்லாமல் அடைச்ச மடி மாதிரி இருக்குதுங்க. சின்ன மாடு ஒரு பக்கெட் நிறைய கறக்கிறது வந்து இப்போ தான் முதல்ல கறக்குதுங்க. நல்ல கறவைத்திறன். ஒரு 4 நாள் 5 நாள் நல்லா பக்குவமாக மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டானிக் விட்டமின் டானிக் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு கால்சியம் டானிக் 100 ml, விட்டமின் டானிக் 20 ml, காலையில் மாலை 2 நேரம் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. கொடுத்து முறையான அடர்த்தி உணவு வச்சா ஒரு 5 நாள் 9 லிட்டர் கறவை கூட கொண்டு வரலாமுங்க. அது நம்ம வச்சுருக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குதுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க.
ஏன்னா பால் தேவைக்காக மாடு தேடுறவங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக கால் அணைக்காமல் சிலையாட்டம் நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். மாட்டுக்காரர் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி கட்டி கறக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கீழே எட்டின வாக்கில் கலப்பின மாடுகள் எப்படி கறப்போமோ அந்த மாதிரியே கறக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்னென்னா எல்லா மாடுகளும் நாட்டு மாடுகள்னால் ஒரு கம்பத்தில் தூக்கி கட்டி கறக்கிறது தான் முறைங்க. கண்ணை கீழே கட்டிட்டோம் அப்படின்னோம்னா கண் சுற்றிக்கிட்டு வரும். மாடு வந்து தூக்கி கட்டி இருக்கிறனால மாட்டு கைத்துக்கு தாக்கப்படாது. மாடு வந்து ஒரு ஒழுக்கமாக நிற்குங்க. அதுக்காக நம்ம சொல்கிறது. விலை 48,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. தலையீத்து மாடுங்க. காளைக்கன்று ஈனி இருக்குதுங்க. நேற்று மாலை தான் ஈனிச்சுங்க. கறவைக்கு கால் அணைச்சி தான் நம்ம பழக்கிறோம். ரொம்ப ஒழுக்கமுங்க. ஏன்னா எல்லா தலையீத்து மாடும் ஒரே வேலையில் பாலுக்கு நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எந்த தொந்தரவும் இல்லைங்க கறவைக்கு. நேற்று மாலை ஈனிச்சு. நேற்று மாலை சீம்பால் ஒரு 3 to 3.5 லிட்டர் கறந்தோம். இன்றைக்கி காலையில் நம்ம கால் அணைச்சி இயல்பாக கறக்கிறோம். பல் 4ஆம் பல்லேருந்து 6ஆம் பல்லுங்க. சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க. கண் அருமையான கண், காலக்கண்ணு போட்டிருக்குது. மாடு கண்ணு 2 சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். இன்னும் ஒரு வாரம் போனால் அணைக்காம கூட கறக்கலாமுங்க. நம்ம இன்றைக்கி அணைச்சி கறக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. தலையீத்து இப்போ தான் முதல்ல கறக்கிறோம். ரொம்ப காம்புக்கு அழுத்தம் கொடுக்காம காம்பனுடைய வாட்டத்துக்கு ஏற்றவாறு நம்ம கறந்தோம்னா மாடு ரொம்ப பதட்டமோ பயமோ படாதுங்க. மரச்சக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது மாடுகள் தொந்தரவாக இருக்காது. இயல்பாக நிற்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த தலையீத்து கிடாரியினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. சீம்பால் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நுரையோட ஒரு 5 லிட்டர் பால் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாடு நம்மகிட்ட ஒரு வாரம் இருக்குது, நல்ல பால் திரும்புதுன்னா வேலைக்கு 5 லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும். இளம் மாடு கண் அருமையான கண், காலக்கண்ணு. காலை அணைச்சிட்டா அது பாட்டுக்கு சிலையாட்டம் நிற்கிது. எந்த தொந்தரவும் இல்லைங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தம். மாடு பல்லு பாக்கியில் இருக்குது. கன்று மாட்டினுடைய விலை 62,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை எதில் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.